பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க. நான் சொன்ன அட்வான்ஸே வாங்க மாட்டேன் சொன்னாங்க. ஐயோ எனக்கு இந்த வண்டி ஓணும் ஒத்த கால் நிமிட்டு கட்சி பார்த்தா சிபில் செட் ஆகலை. எப்பவுமே வண்டி வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா லோனு போட்டாங்கன்னா கம்பல்சரி சிபில் செக் பண்ணுங்கள். அவங்க எவ்வளோ சிபில் இருக்குதுன்னா பார்த்து தான் லோனே தருவாங்க. அவங்க சிபிலே கிடையாது. ஏற்கனவே 2-3 பஜாஜ் லோனில் கடன் வாங்கிக்கிறாரு, ஸ்ரீராமில் லோனில் கடன் வாங்கிறாரு. அதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈக்விட்டி ஸ்பான்சர் கடன் வாங்கிறாரு. மொத்த கடனை சேர்த்தா ஒரு 99% கூட கிடையாது. அதில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 100% இருக்கணுமா. இவருக்கு 2% கூட கிடையாது. மொத்த சிபில் அது கேன்சல் ஆகிடுச்சு. இந்த வண்டி அட்வான்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, சீப் அண்ட் பெஸ்ட்டில் 6,73,000 வியாபாரம் ஆகிடுது இந்த வண்டியை. பணத்தோடு வாங்க. இன்னும் கூட 5-10 குறைச்சி கூட வாங்கி கொடுத்துறேன். பணத்தை கல்லில் காட்டுங்க. இனிமேல் யார் வந்தாலும் அட்வான்ஸோடு தயவுசெய்து வராதிங்க. கேஷோடு வாங்க எடுத்து போங்க. அவர் நல்ல வேலை தகவல் சொன்னாலும் ஒரு சோல்ட் அவுட் வீடியோ வந்து ஒரு ஈகோ ஒன்று போயிடுச்சு. அதோட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேஸ்ட்டாக ஒன்று போச்சு, ஒரு விஸ்டா ஒன்று போச்சு, இன்னொரு விஸ்டா ஒன்று போச்சு. இன்றைக்கி வரையும் 10 வண்டி விற்றுருக்குறேன். இன்றைக்கி வரையும் 10 வண்டி போச்சு. அதனால் வாங்க, நிறைய வண்டி கொடுக்குறேன். அருமையான வண்டி லட்டு 2018-19 அதாவது எர்டிகா சரியான வண்டி. விட்றாதீங்க. இந்த ரேட்டில் யாருமே தர மாட்டாங்க. பணத்தோடு வாங்க. பணத்தை கல்லில் காட்டு எடுத்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த ஜெயிலோ பாருங்கள். இந்த ஜெயிலோ கூட அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க. அட்வான்ஸ் போட்டு போகிறாங்க. அவங்களுக்கு சிபில் செட் ஆகலை. 2 வண்டி இருக்குது. இந்த வண்டி வெறும் எவ்வளோ தெரியுங்களா? 2,67,000 இந்த வண்டி வேக பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் குறைச்சிடாதீங்க. நல்ல ரேட்டை ஃபில்டர் பண்ணி எடுத்து வந்து இங்கே நிற்க வச்சுக்கிறேன். பணத்தை கண்ணில் காட்டு எடுத்து கொடுத்துறேன். சூப்பராக சார். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் சார். இன்ஜின் 100% கேரண்டி. சஸ்பென்ஸுக்கு 100% கேரண்டி இந்த வண்டிக்கு. மற்றபடி சின்ன அவுட்லுக் வேலை டயர் பண்ணி தான் போடணும். அருமையான வண்டி. 2 வண்டியும். இந்த வண்டி 2,67,000 இந்த வண்டியும். அந்த வண்டி பார்த்தினாக்கா 6,67,000 அந்த வண்டி. 2 வண்டி தரேன், வந்து எடுத்துன்னு போங்க. சரியான வண்டி சார். நல்லா இருப்பேன் சார். அதே மாதிரி 2012 மாடலு 2012 பாருங்க. சரியான வண்டி சார். நல்லாயிருக்கும் வண்டி. இப்போ வந்துச்சு வண்டி பல்ஸு சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2,35,000 சார். 12 மாடலு 13 ரிஜிஸ்டர் 2 ஓனரு. யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்லுங்களுக்கோசம், என் அன்பு தெய்வங்களுக்கு சார். அருமையான வண்டி பாருங்க. நிறைய வண்டி போய் சார். ரம்ஜான் அதுவும் மொத்த முஸ்லீம் பாய்ஸாருங்கெல்லாம் மனசார வாத்துனாங்க பொழுது. மொத்த வண்டி அள்ளுக்கல்ல போயிடுச்சு. தப்பான்னு பிரியாணி துட்டு ஜீரண கொடுத்து அவ்வளோ செட்டிங் வந்து எல்லாம் வாங்கி போட்டாங்க. வந்து 4 மணிக்கு தான் சாப்பிட்டாங்க பொழுது. வெடிகாலம் 4 மணிக்கு சாப்பிட்டு ஜீரண அவ்வளோ சொல்லிட்டு வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் தப்பான்னு பாரு. கன்னியாகுமரியில் எங்கிச்சு பாய் சார். அவர் எடுத்து போனார். அவர் வந்துட்டு 2வது கிருஷ்ணன் கார் சார் வந்து எடுத்து போனார். நிறைய பேர் சார் வந்து எடுத்து போனாங்க சார். ஒருத்தர் ஆலங்காயிலேருந்து எடுத்து போனாங்க. ஒருத்தர் வந்து சோழையர் கஷ்டமத்தை எடுத்து போனாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் காலில் கொடுத்துட்டு ஆரணி பக்கத்தில் போலூருக்கு ஒரு இஷ்டம் கொடுத்தேன். நிறைய வண்டி போயிடுச்சு. எடுத்துன்னு போங்க சார். நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணம் எப்படி இருக்குதோ அதுக்காக உள்ள இன்ட்ரு காமிச்சு அந்த வண்டி இந்த வண்டி 3 வண்டி இன்ட்ரு காட்டு காட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2012 13 ரிஜிஸ்டர் 2 ஓனரு. வெறும் 2,35,000 2,25,000 கொடுத்துருவேன். எடுத்துகிட்டு போங்க. நல்லா இருங்க. காலையில் சொன்னேன் ரம்ஜான் நல்வாழ்த்து சொன்னேன். நான் சொன்னேன் காலையில் சோல்டர் வீடியோ சொன்னேன். டக்குனு உள்ளலாம் காட்டுப்பா. சூப்பராக ஒரு வண்டி. ஓனரு கல்லிங்க. பணத்தோடு வாங்க. தயவுசெய்து பணம் இல்லாம மட்டும் வந்துடாதீங்க. இந்த அட்வான்ஸ் இனிமேல் யாருமே 1000 ரூபாய் 500 ரூபாய் 2000 ரூபாய் யாருமே தயவுசெய்து கேட்காதீங்க. அருமையான வண்டி மிஸ் பண்ணிட்டாங்க. அன்றைக்கே 2 பேர் 3 பேர் வந்தாங்க. இதுக்கு பணத்தோடு வந்தாங்க. எக்ஸ்ட்ரா கூட 5,000 தரேன்னாங்க. அந்த கஸ்டமர் வந்து எடுத்துப்போங்க. வந்து 5,000 கூட எக்ஸ்ட்ரா தரேன்னாங்க. பணத்தோடு வாங்க. லோனுக்குன்னு தயவுசெய்து எதுவுமே ஏதோ என் கையில் பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்துறேன். என்னை பற்றி தெரியும். இந்த லோன் ஆப்ஷன்லாம் நான் பணத்து கிடையாது. நல்லாயிருக்கும் வண்டி விட்டுறாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாரு சார். நம்ம இதில் ஒன்று சொன்னார். இதில் ஒன்று படித்தேன். நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் தெரியுங்களா? லெவல் சார். அவர் எம்ஜிஆர்னாக்கா அந்தளவுக்கு இது ஒன்றும் இல்லைங்க. நம்ம டெய்லி வந்து அவர் வந்து கோட்டைக்கு போவார். கோட்டையில் போகும்போது பார்த்தீங்கன்னா காரில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் பின்னாலேயே வந்து ஒரு வக்கீல் அட்வொகேட் ஒன்று பக்கத்து வீட்டுக்கார் அவர் வருவார். டெய்லி அவர் டெய்லி போக சொல்ல வக்கீல் அட்வொகேட் பின்னாலே வருவாராம். ஏன்னாக்கா அவர் கோர்ட்டுக்கு போகிற வழி தானே இவர் வழியும்.
போசலாம் அவர் ஜனங்க நிறையா இருந்தால் வழி விடுவாங்க எம்ஜிஆர் போசலும். அப்போ பின்னாலே போய் நோஞ்சி போகலான்னு போகிறான். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மணிகுண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிச்சைக்காரர் இருந்தாராம். அவருக்கு கால் கூட நடக்க முடியாது, 2 கட்டை கடிச்சு அப்படி நிற்பாராம். அப்போ வந்து என்ன பண்ணாராம், எம்ஜிஆர் போக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா நேற்று கடை ஏந்து கால் ஊனமாதில் ஏந்து கட்டை 2 வச்சுன்னு வணக்கம் பண்ணு வரான். இதுமாரி 1 நாள் பண்ணாராம், 2 நாள் பண்ணாராம், 3 நாள் பண்ணாராம். அவர் போயினேன்ட்டார் எம்ஜிஆர். பின்னால் இந்த வக்கீல் அட்வேட்டு, ஏன்பா அவர் வந்து கண்ணாடி போட்டுக்கிறாரு, கண்ணாடி போட்டுக்குன்னு உள்ளவும் கண்ணாடி கருப்பு கண்ணாடிக்குது, அவர் டெய்லி நீ வணக்கம் பண்ணுறிய, அவர் ஒன்று பார்த்தாரா இல்லையான்னு தெரில அப்படின்னாராம். அதுக்கு பிச்சைக்காரன் சொன்னானா, சாமியாக சொல்லிட்டாரான், இப்போ நம்ம சாமி போய் பார்க்கறதுக்கு போகிறோம், கோயிலுக்கு போய் சாமி பார்க்கறதுக்கு போகிறோம், சாமியை வந்து நம்மளை பார்க்குது, வந்து நம்ம தானே சாமி பார்க்கறதுக்கு போகிறோம், அதனால் எனக்கு அவர் தான் சாமின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து அவர் வர சொல்லலாம் ஏது கையெழுத்து கொடுப்பாரான். உண்மையாக சொல்ல பாரு, ஒரு நாள் என்ன பண்ணார் எம்ஜிஆர் போக சொல்ல இதை கண்டுக்கிட்டு என்ன பண்ணார், பின்னால் ரிவேர்ஸில் வந்து ஒரு பேப்பரில் வந்து என்ன பண்ணார், ஒரு கட்டு பணத்தை எடுத்து அந்த பிச்சைக்காரை கூப்பிட்டு, இந்த வச்சுக்கோ, இனிமேல் நீ பிச்சை எடுக்காத, ஒரு பங்கடை வச்சு போய்ச்சிக்கோ, பங்கடை வை, அதில் பீடி சிகரெட் வச்சு விற்காதுன்னு சொல்லிட்டு போனாராம். இனிமேல் சொல்கிறேன் பாருங்கள், அவர் மாரி மனுஷன் யாருமே கிடையாது, நல்லா தங்கமான குணம் சார் அவர். உண்மையிலே நிறையா இருக்குது சார் ஒரு இதை பற்றி வரலாறு, நிறைய வரலாறு இருக்குது. அதாவது ஒரு சொல்லுவாங்கள பழமொழி, நம்ம ஒரு நாளைக்கு மனிதனாக வந்து ஒரு நாளைக்கு என்ன செத்துட போகிறோன்னு வச்சுங்க, செத்துட்டாக்க திரும்பி மறுபடியும் வந்து பிறக்க போகிறதில்ல. ஆனால் இறக்கும் போது எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேர் நிலைச்சி நிற்கணும்னு சொல்லிட்டு நிலையாக நின்று வாழ்ந்துட்டு போனவர் அவர். அதுக்கு தனியாக ஒரு பாட்டே பாடிக்கிறாரு. என்ன பாட்டுனாதே, அதுக்கு ஒரு பாட்டே போட்டல, இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும் பேர் சொல்ல வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போனார். உண்மையாக சொல்கிற பாருங்கள், அந்தமாரி அவர் இருக்கும் போது வந்து இருந்தாலும் அவர் இறந்துட்டாலும் வந்து அந்த பேர் நிலைச்சி நிற்கணும்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டார். நல்ல எண்ணம் நல்லா இதுங்க, உண்மையில எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லா இருப்போம். அதனால் நல்ல எண்ணங்களை வைங்க, நல்ல சுத்தமான எண்ணங்களை வைங்க. நம்ம ஒருத்தரை 10 ரூபா ஒருத்தரை ஏமாற்ற நினச்சேனாக்கா அன்றைக்கி சாயங்காலம் 100-200 போயிடும். என் நடைமுறைக்கு ஏற்றது நிச்சயமாக சொல்கிறேன். ஒற்றுமையாக இருங்க, யாரு காசையும் ஏமாற்றாதீங்க. நீங்கள் எம்மா தொலை வராங்க பாவம், கன்னியாகுமரி எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் வந்துக்கிறாரு அவர். ஒரு வார்த்தை கூட பேசலை. சரவணன் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வண்டி ஓட்டி கூட பார்க்கலங்க அவர், வண்டி டிரைவ் கூட பார்க்கல. வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு, ரேட்டு பேசினார், பணத்தை எடுத்து போனார், வண்டி எடுத்து ஒரு டிரைவ் காமிச்சு. ஆனால் சரவணன் சரியாக போனேன் அப்படி சொல்லிட்டு இதுக்கிட்ட போயிட்டார், திருச்சிக்கிட்ட தாண்டி போய்க்கிறாரு. டோல் கேட்டுங்க அருண் ஒத்துக்கிறாரு, அவர்கிட்ட டோல் கேட்டு போட்டு திருச்சி தாண்டி போயிடுறாரு. சரணா அருமையான வண்டின்னு சொல்லிட்டாரு. அதுமாரி நம்ம கஷ்டத்துலேருந்து வந்த ஆள், நம்ம பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப இல்லாமல் உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள், எண்ணம் போல் வாழ்க்குங்க. எல்லாம் நல்லா இருக்கணுங்க, என்னை நம்பி வரவங்க நல்லா இருக்கணும். என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டிங்களா, உங்கள் பேர் என்னைக்கு நினச்சி நிற்குங்க சார். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ராணி பட்டேல கட்டிய சரவணன் பேசுகிறேன் பாருங்க. எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. நான் காலையில் வீடியோ பண்ண நினச்சேன், நிறைய கஸ்டமர் இருந்தாங்க. எல்லாம் கார் இன்றைக்கி வந்து கேட்டதை ஒரு 10 வண்டி ஆச்சு சோல்டர் பண்ணிடுவேன். நிறைய கஸ்டமர் வந்து அழகாக வந்து ஜம்முன்னு வாங்கி பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாகுது, மன திருப்தியாக இருக்குது. நல்லபடியாக ரம்ஜான் கொண்டாடுங்க. அல்ல எப்போவுமே நம்மளுக்கு துணையாக இருப்பார். அதே மாதிரி பாருங்கள், நல்லபடியாக சிக்கன் அதிகமாக நைட்டில் அதிகமாக சிக்கன் எடுத்துக்காதீங்க, சூடாகிடும். அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி வந்து சிக்கன் எனக்கு ரம்ஜான்னால சிக்கன் வந்து செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போனாங்க கடையில். யாருன்னு பார்த்தீங்கன்னா முதசீர் பாய் அங்கிள், அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே கலீம் பாய் அங்கிள், ஏஜிஎஸ் பாய் அங்கிள், 3 பேரும் வந்து அழகாக வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் முதசீர் பாய் அங்கிள் வேறு இல்லைங்க, அட்டகாசங்க. அப்படியே அந்த ஏலகா கம்முனுங்க. நான் சும்மா வந்து குத்துறதுக்காக சொல்லுங்க, சத்தியமாங்க. நான் சாப்பிட்டேன், அந்த லெவல் டேஸ்ட்டுங்க, வேறு லெவல் இருந்துச்சு. நீங்களும் வந்து நிறைய பேர் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த ட்ரெஸ் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஷூவுங்க, நேற்று நாங்கள் விசாரத்துக்கு போனோம், ஒரு அங்கிள் வந்து கம்மி ரேட்டில் எடுத்து கொடுத்தாரு ஷூவு. கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலை புதுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் அங்கிள். நன்றி. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசமாக ஈகோ பாருங்கள். நீ நிறைய வண்டி ரம்ஜான் அதுவும் சரியான வண்டி போயிடுச்சு பாருங்கள். அண்ணன் எடுக்குது 11 வண்டி இன்னைக்கு கொடுக்குற ஒரே நாளில் நிறைய வண்டி போயினுக்குது. ஒரு பார்த்தினாக்கா மாமனார், மச்சான், மரும்புள்ள, மாப்பிள்ளை, சம்மந்தி எல்லாம் கும்பலாண்டிறாங்க பாருங்க. அழகாக வந்து பேசி எடுத்துட்டாங்க.
இந்த வண்டி முழுக்க வந்து வாங்கிறதுக்கு காரணம் அண்ணன் தான். என் வீடியோ ரொம்ப நாளாக பார்க்குறாரு. இவர் வந்து மாமனார். இவர் அண்ணன் ரேட்டு கொஞ்சம் செட் ஆகலை, வானா போகலான்னு இட்டு போனார். ஆனால் அவர் தான் முடிச்சார் கட்சியில். அண்ணன் தான் முடிச்சு கொடுத்தாரு. ஆனால் இருந்தாலும் தங்கமான மாச்சு. இதெல்லாம் ரேட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 ரூபா 3.25 விற்கிற வண்டி. அத்தை ஒன்று 1.80 2 ரூபாய்க்கு தரேன்னாரு. நான் விற்றதே கிடையாது, நான் கேட்கவே இல்லை. அப்போ 2.10 கொடுனாரு, 2.20 கொடுனாரு. 2,30,000 கொடுத்தேன். 35 கடா 2.35 ஆக மாட்டேங்க. யாருமே தரம் ரேட்டை கொடுத்து பாருங்கள். எல்லாம் கம்மியாக கொடுத்தாங்க. எனக்கு எத்து போட்டேன் நல்லா கிடங்க. ரம்ஜான் அதிரடி ஆஃபர் அடிச்சு விட்டேன் பாருங்கள். அண்ணன் எங்கேருந்து வந்து சொல்ல எங்கே தர சொல்லலாம். நான் வாணியம்படி இருந்து ஆலாங்காய் ரூட்டில் நிமிமட்டிலேருந்து வரேன். அது வீடியோ அண்ணனோட வீடியோ பல நாளாக பார்த்துன்னுக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷமாக பார்த்துட்டு நானே வந்து ஒரு டெல்லியிலேருந்து ஒரு வண்டி எடுத்துன்னு வந்துட்டேன். இருந்தாலும் சரி ஒரு வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு சரி அண்ணங்கிட்ட வந்து ஒரு ஈகோ வண்டி சரி வியாபாரத்துக்காக மாமனார் கேட்டார். சரி அவருக்கோசரம் தான் வந்து எடுத்தோம். நல்லா பண்ணி கொடுத்தாரு பேசி கஸ்டமர்கிட்ட. ஓகே ரொம்ப திருப்தியாக இருக்குது. வண்டி கண்டிஷனாக வாங்க எல்லோரும் வந்து திருப்தியாக வண்டி எடுத்துகிட்டு போங்க. வந்தால் கண்டிப்பாக வண்டி எடுத்துகிட்டு போகிற அந்த கண்டிஷன் தான் இருக்கும். கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு போவீங்க. அந்த நல்லா பண்ணி கொடுக்குறாரு அண்ணனுக்கு. அண்ணா எங்கள் அண்ணன் தான் சூப்பராக பேசுனா. நீ நாங்கள் வாணியம்படி பக்கம் ஆலாங்காய் ரோட்டில் இருக்கிறோம், நிமிம்பட்டு வில்லேஜ். அண்ணன் அட்ரஸ் தெரிஞ்சு நாங்கள் வண்டி எடுக்கணுன்னு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்காக ஒரு வண்டி எடுக்கணும். வியாபாரத்துக்கு மளிகை வியாபாரம் அது எடுக்கிறதுக்காக அது செய்கிறதுக்காக வந்தோம். வந்து பார்த்தா வண்டி பிடிச்சிது. லக்கேஜ் எல்லாம் ஏற்றுறதுக்கு நல்லா இருக்குது. அதை வண்டி பிடிச்சதுனால விலை சொல்லுங்கன்னு சொன்னேன். அண்ணன் கொஞ்சம் முன்ன பின்ன சொன்னார். அப்புறம் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால விலை குறைச்சி தான் கொடுத்தாரு. ஒன்றும் தப்பு இல்லை, வண்டி எடுக்கலாம் அண்ணங்கிட்ட. வாடிக்கையாளர் வரும்போது வந்து அவர்கிட்ட பேசி வண்டி எடுத்துன்னு போங்க. நல்லா இருக்குது வண்டிக்காரெலாம் எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாமல் கொடுக்குறாரு. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இது. மற்றவங்கெல்லாம் அதை மேலே ஒரு பால்ட்டை வச்சு ஏதோ வியாபாரம் ஆனால் பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுவாங்க. அண்ணன் கரெக்டாக எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செஞ்சு டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்து வியாபாரம் பண்ணி விடுறாரு. அதனால் ஒன்றும் தப்பு வராது, வண்டியிலையும் தப்பு வராது, எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்றாரு. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். இதான் மெயின் வாங்குறது. சொல்ல எங்க தர சொல்ல தேங்க்ஸ் கொடுத்து ரைட். ஓகே பாருங்க, ஆசீர்வாதம். உண்மையாக சொல்கிறேன். இந்த அண்ணன் வந்து இன்னும் மேலே வளரணும். மனசில் யாருக்கும் வராது. ஒற்றுமையாக குடும்பத்தோடு வந்து எடுத்து போனுங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள் வாணியம்பாடி ஆலங்காயம் போது பாருங்கள், சூப்பராக வண்டி. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்கள். அட்டகாசமாக தெளிவாக செம குவாலிட்டியாக பாருங்கள். சரியான வந்து ஃபோர்டு பேஸ்ட்டாக பாருங்கள். யாருமே தர முடியாது, ரேட்டு கொடுத்துரும் பாருங்கள். 2008 28 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. அண்ணன் எத்தனை 1 ரூபாய் குடிக்கிறான்னு கேட்டார். நான் ரொம்ப கம்மியாக கேட்கறாங்க. அப்புறம் 1.10 கொடுனாரு. முன்ன பின்ன பேச்சு திருத்தம் பாருங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பக்கத்தில் வந்து பள்ளம் அங்கே வந்துக்கிறாரு. ரொம்ப நாளாச்சு அண்ணன் பார்த்து. திருச்செந்தூர் கிட்ட போய் வந்துட்டு கன்னியாகுமரி போக முடியல. ரொம்ப தங்கமான மனசு அண்ணன் மேலும். ஆனால் எம்மனால என் வீடியோ பாருங்கண்ணா. நீங்கள் என் வீடியோவை ஒரு வருஷம் பாருங்க. சொல்லலாம் எங்கே தர சொல்லலாம். கர்த்தர் சோத்திரம். நான் கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து பள்ளம் ஊர்லேருந்து வர்றேன். இந்த லோ பட்ஜெட்டு சரவணான வீடியோ பார்த்த பிறகு வேறு எந்த வீடியோவும் நான் பார்க்குறதில்லை. ஏன்னா அந்தளவு அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை. ஏன்னா எல்லோரும் அந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. கர்த்தர் சோத்திரம் நல்ல மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. யாரும் 2-3 பேர் தான் அது இவங்க வளர்ச்சி பிடிச்சாமல் அவங்க கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. நல்ல கம்மியான ரேட்டில் வாங்கி தந்திருக்காரு. இப்போ இது அவங்க 1.65 கேட்டாங்க, கொஞ்சம் குறைச்சி வாங்கி தந்தாங்க. 1.42 42 இன்சூரன்ஸு எல்லாம் போட்டிருக்கு. கர்த்தர் சோத்திரம். ஆண்டோட கிருபையினால நேற்று ராத்திரி கிளம்ப வந்தோம். இன்னைக்கு நாங்கள் பெட்ரோல் வண்டி எடுக்கலாம்னு வந்தோம். எங்களுக்கு டீசல் வண்டி அருமையான வண்டி. அண்ணன் நல்ல மாதிரியாக அவங்கள்ட்ட ஓனர்கிட்ட பேசி வாங்கி கொடுத்தாங்க. கர்த்தர் சோத்திரம். அண்ணன் மேலும் மேலும் வளரணும். கர்த்தர் சோத்திரம். நம்பிக்கை, நாணயம், கைராசி அண்ணன்ட்ட நம்பிக்கையாக வரலாம். பணத்தை கொடுத்தான்னா கைராசியான வண்டி அண்ணன் எடுத்து தருவாங்க. கர்த்தர் சோத்திரம். அண்ணன் மேலும் மேலும் வளரணும். கர்த்தர் சோத்திரம். இது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து மொதல் கடைக்கு வந்தார். 6 மணிலாம் வந்துட்டார். இவர் வந்த கை ராசி பாருங்கள். கிட்டத்தட்ட 4 வண்டி இப்போ சேல்ஸ் ஆகிடுச்சு. சோத்திரம். 4 வண்டியும் கடை போகுது பாருங்கள். ஒரு இது ஒன்று போகுது, ஈகோ ஒன்று போகுது, இந்த வண்டி போகுது, அது ஒன்று ரெட்டு ஒன்று போகுது. எல்லா வண்டியும் சேல்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி மட்டுமே, இன்றைக்கி ரம்ஜான் பண்டிகை மட்டுமே தொடர்ந்து இன்றைக்கி 6-7 வண்டி கொடுத்துருக்குறேன். நல்லா இருக்கணும் அண்ணன் ஆச்சரியம். இப்போ என்ன பண்ணுங்கள்,
அண்ணன் நம்ம கடைக்கோசம் ஒரு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணு கிட்ட ஜெபம் கர்த்தர் சோதரம் கிட்ட உண்மை உழைப்பு உயர்வு அண்ணன் உண்மையாட்டு வேலை செய்து மேலும் மேலும் உயரணும். கர்த்தர் சோதரம் ஆண்டவருடைய கிருபையினால அண்ணன் மேலும் 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 வளரணும். அதுதான் எங்களோட ஆசை. கர்த்தர் சோதரம். பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள், அம்மா தொலை வந்து எடுத்து பாருன்னா பெரிய சந்தோஷமாச்சு. அங்கெல்லாம் அதோட ஆனால் இதே வண்டி அங்கெல்லாம் பண்ண என்ன ரேட்டு வேணும் உங்கள் பக்கம்லாம்? என்ன ஒரு 2.25 எடுக்கணும். 2 கால் எடுக்கணுமா? 2.25 கொடுக்கும். இப்போ அங்கேயும் இங்கேயும் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணீங்க, நீங்கள் 50,000 மிச்சம் இல்லை. ஆனால் ஒரு 8 கிலோமீட்டர் வருமா இங்கே நமக்கு? 800 சில்லற கிலோமீட்டர். 850 கிலோமீட்டர் இப்போ போகுது வண்டி போகுது. பரவாயில்ல பாரு, 850 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அண்ணன் எடுத்துட்டாரு. அண்ணன் பேருங்கண்ணா? என் பேர் வளன். அண்ணன் வளன் அவர்கள் இந்த வண்டியை வாங்கினதுக்கு மனமார்ந்த நன்றி. சொல்லு ராஜா, நீ எங்கே தர சொல்லுமா? நீ எங்கே சொல்லு எங்கே தர சொல்லு. நாங்கள் பள்ளத்துலேருந்து வரோம், கன்னியாகுமரி. வண்டி எடுக்கணும்னு 2 வருஷமாக பிளான் பண்ணியிருந்தோம், ஒன்றுமே கிடைக்கல. அது சூழ்நிலை ப்ராப்ளம் நிறைய இதாக போச்சு. அடுத்த அண்ணாவோட வீடியோ பார்த்தோம். 2 வருஷமாக பார்த்துட்டு போகும்போது லீவு கிடைக்கும்போது போகலான் இருந்தோம். இப்போ லீவு கிடச்சிச்சு, ஸ்கூல் இதனால லீவு கிடச்சோடனே சரி போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நம்பிக்கையோடு வந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த விட நல்ல வண்டி கிடச்சிச்சு. சின்ன வண்டி எடுக்கலாம்னு வந்தோம், பெருசு கிடக்கு. நாங்கள் சின்னதாக தான் பார்த்தோம், பெரிய வண்டி கிடச்சிருச்சு. அதுக்காக அண்ணனுக்கு நன்றி. இங்கே சொல்கிறேன், அந்த கத்தருக்கு ஃபாஸ்ட் இருக்கீங்க நீங்கள்? இல்லை நீங்கள் ஃபாஸ்ட் இருக்கீங்க? இல்லை, எங்களுக்கு பாஸ்டிங்கு அப்போ போடுவாங்க. ஓ, அப்போ ஃபாஸ்ட். எந்த நேரம் பாஸ்டிங் நாங்கள் பெந்தவஸ்தை சபையில் ஆர்சியில் இல்லை, நாங்கள் ஆர்சிலேருந்து மாறி இந்த இது டிபிஎம்மில் போகிறோம். டிபிஎம் பெந்தவஸ்தை சபை. பாருங்கள், நல்லா இருக்கணும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரி போது பாருங்க வண்டி. போ ரைட்டா ரைட்டா வாங்க பாருங்க, கன்னியாகுமரி போது பாருங்க பள்ளம்.